இந்தியா vs இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியில் ராஞ்சி மைதானத்தில் நடப்பதால் இந்த போட்டியை காண தல தோனி நேரில் வருவாரா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு உள்ளது. இந்தியா vs இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியானது ராஞ்சி மைதானத்தில் தொடங்க உள்ளது. ஹைதராபாத் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் இங்கிலாந்து அணியும், விசாகப்பட்டினம் மற்றும் ராஜ்கோட் மைதானங்களில் நடந்த டெஸ்ட் போட்டியை இந்திய அணியும் வென்று உள்ளது. இதனால் டெஸ்ட் தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்று உள்ளது. இந்த நிலையில் தான் ராஞ்சி மைதானத்தில் நடக்கவுள்ள 4வது டெஸ்ட் போட்டியை வெல்வதில் இரு அணிகளும் தீவிரமாக உள்ளது. இந்த போட்டியை இந்திய அணி வென்றால் டெஸ்ட் தொடரை வெல்ல முடியும். ஆனால் இங்கிலாந்து அணி வென்றால் தொடரின் சுவாரஸ்யம் அடுத்த கட்டத்திற்கு நகரும். ஏனென்றால் இரு அணிகளும் தலா 2 டெஸ்ட் போட்டிகள் வென்றால் கடைசி போட்டி டிசைர் போட்டியாக அமையும். இதனால் ராஞ்சி மைதானத்தில் இரு அணிகளைச் சேர்ந்த வீரர்களும் தீவிரமாக பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 3வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய இந்திய அணியில் பும்ராவுக்கு மட்டும் ஓய்வு வழங்கப்பட்டு உள்ளதால் 4வது போட்டியில் முகேஷ்குமார் அல்லது ஆகாஷ்தீப் இருவரில் ஒருவர் பிளேயிங் 11ல் இடம் பிடிப்பார் என்றும் பார்க்கப்படுகிறது. இதனிடையில் தான் தல தோனியின் சொந்த மண்ணில் நடக்கும் டெஸ்ட் போட்டியை காண நேரில் வருவாரா என்ற கேள்விகளும் எழுந்து உள்ளது. ஏனென்றால் கடந்த ஆண்டு ராஞ்சி மைதானத்தில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 போட்டியில் இந்திய அணி விளையாடியது. அப்போது ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணியை தல தோனி நேரில் சந்தித்து சில மணி நேரங்கள் உரையாடினார். அதே போல IPL தொடருக்கான பேட்டிங் பயிற்சியை ராஞ்சி மைதானத்தில் தான் தல தோனி மேற்கொண்டு வருகிறார். இதனால் டெஸ்ட் போட்டியை நேரில் பார்க்க வரவில்லை என்றாலும் இந்திய வீரர்களை நிச்சயம் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் CSK ரசிகர்கள் இந்திய அணியின் ஓய்வறையில் தோனியை மீண்டும் பார்க்க ஆவலாக உள்ளார்கள்.